கடலூரில் வேங்கடம்பேட்டை அங்கே 2 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். முழுக்க முழுக்க லோனில் தான், நீங்கள் இஎம்ஐலே கட்டிக்கலாம். இதுக்குன்னு முதலீடு இப்போதைக்கெல்லாம் தேவையில்லை. சும்மா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்கு ஒரு 2000ரூவாலேருந்து 5000ரூவா இருந்தால் போதும். நமக்கு வங்கியில் கடன் கொடுக்குறாங்க. சிபில் ஸ்கோர் 720க்கு மேலே இருக்கணும், அதான் கண்டிஷன். அதனால் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் 30,000 வரைக்கும் கரண்ட்டு பில் வந்தாலும் இனிமேல் 300 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கிடையாது. ரொம்ப மக்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது. உள்ளபடி என்ன அப்படின்னா, ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டு போகிறீங்க அப்படின்னா கையில் ஒரு 5000 இருந்தால் போதும். 2,50,000 உங்களுக்கு அதோட விலை வரும். அதில் 2 லட்ச ரூபா வரைக்கும் வங்கியிலேருந்து கடன் கொடுத்துருவாங்க. நீங்கள் மாதம் மாதம் கட்டிக்கலாம். அப்போ 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் கட்டுறீங்கன்னா மாதம் ஒரு 3,500 நீங்கள் கட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளேயே மத்திய அரசாங்கத்திலேருந்து நேரடியாக உங்கள் வங்கி கணக்குக்கு 78,000 மானியத்தை வரவு வச்சுருவாங்க. அந்த மாதிரி வரவு வைக்கும்போது 1,22,000 மட்டும்தான் வங்கிக்கு நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டியிருக்கும். அப்படி 1,22,000க்கு இஎம்ஐ போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,500 2,600 அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கட்டும்போது முதலீடு இல்லாமலேயே உங்களால் சோலார் போட முடியும். இங்கே கடலூரில் சார் சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தேசிய மையமாக்கிய வங்கிகளில் 15 நாள் 20 நாள் எந்த பதிலும் சொல்லாமல் இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வாங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்கன்ட்டு. அப்போ சிபில் ஸ்கோர் 720க்கு மேலே இருந்துச்சுன்னா தேசிய மையமாக்கிய வங்கிகளில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு லோன் கொடுத்துட்றாங்க. சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. அதனால் இவங்களுக்கு உடனே பஜாஜ் ஃபைனான்ஸில் அப்ளை பண்ணி ஒரே நாளில் லோன் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கும்போது நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். வட்டி குறைவு தான், 8.5% தான். அப்போது திரும்ப செலுத்தும்போது சரியான தவணைகளை உரிய நேரத்தில் செலுத்தணும். சில நேரங்களில் நீங்கள் கணக்கு பார்க்காம செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் திரும்ப செலுத்தியிருக்கீங்களா, அது வரவு வச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கிடணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லாபகரமானது தான். சிபில் ஸ்கோர் 600 வரைக்கும் இருந்தால் கூட உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நல்ல சிபில் ஸ்கோரு, கடனை திரும்ப கட்டுறது நல்லா கட்டியிருந்தீங்கன்னா அரசு வங்கிகள்லேயே வாங்கிக்கலாம்.